நெக்ஸ்ட் வந்து சிசர் வாங்கியிருக்கேன். இந்த சிசர் வந்து நான் எப்போவுமே வந்து பித்தளை சிசர் தான் வாங்குவேன். வாங்கினாலுமே நான் வந்து அந்த ஷார்ப் பண்ணுறதெல்லாம் அடிக்கடி பண்ண மாட்டேன். எப்பாவது தான் பண்ணுவேனே. நம்ம அந்த ஷார்ப் பண்ணணும்னு நினச்சாலே லாங்கில் போயிட்டு நம்ம ஷார்ப் பண்ணுற மாதிரி வருது. அதனால நான் எப்போ கடைக்கு போனாலுமே ஒரு சிசர் வந்து புதுசாக வாங்கிடுவேன். எப்போ கடைக்கு போகிறேனோ அப்போல்லாம் நான் பழைய சிசர் வந்து யூஸ் பண்ண மாட்டேன். ஷார்ப் பண்ணாலும் கொஞ்சம் நாளைக்கு தான் வர்றதுனால சரி கொஞ்சம் அதை விட எக்ஸ்ட்ரா போட்டால் ஒரு சிசர் வாங்கிடலான்னு சொல்லி இது போன வருஷம் வாங்கினேன். இப்போ இது வந்து கட்டிங்கே ஆக மாட்டேது, நடுவில் வந்து மாட்டுது துணி. அதனால் இந்த சிசர் வந்து வாங்கியிருக்கேன். அதே சேம் தான். இது வந்து நல்லாயிருக்கு. இது வந்து நான் சில்வரில் மேலே வந்து இந்த சில்வர் இதில் வாங்கினேன். இது வந்து ஃபுல்லாக பிளாக் மெட்டலில் வாங்கியிருக்கேன். இந்த சைஸ் வந்து 10 சைஸு நல்லா தான் இருக்குது. நம்ம துணி ஏதாச்சும் கட் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, இந்த என்ட்ரன்ஸ்லேயே கட் ஆகுது, இந்த முனையிலேயே நல்லா தான் கட் ஆகுது. இந்த பழைய சிசர் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. காட்டன்னா கொஞ்சம் இந்த மாதிரி நல்லா கட் பண்ணுது. அதே பூனம் சாரீ, பூனம் அந்த ப்ளவுஸ் வரும்ல பூனம் சாரியில், அது கட் பண்ணால் சரியாக கட் ஆக மாட்டேது. அதனால தான் புது சிசர் வாங்கியிருக்கேன். இதை யூஸ் பண்ணிட்டு எப்படி இருக்குது பார்க்கலாம்.